வணக்கம். அரசியல்ல பொதுவாவே நாளுக்கு நாள் திருப்பங்கள், பரபரப்புகள் இது எல்லாமே அதிகமாயிட்டே இருக்குது. அந்த வகையில விழுப்புரம் மாவட்ட அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆதரவாளர்கள் மேல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க அடிக்கடி பதவி பறிப்பு பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் எல்லாமே உட்கட்சி மோதல இன்னும் மேல மேல தான் எடுத்துட்டு போயிட்டே இருக்குது. மாவட்ட செயலாளர் பதவி, அப்புறம் அலுவலக சாவி ஒப்படைப்பு இந்த விவகாரம் இதெல்லாம் தொடர்ந்து இபிஎஸ் அவங்களுடைய படத்தை சில விசுவாசிகள்லாம் அவமதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. அந்த விசுவாசிகள் எல்லாம் நீக்கப்பட்டிருப்பது சண்முகம் தரப்பிற்கு ஒரு பெரிய பேக் ட்ராப் தான் ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வெடித்த அந்த உட்கட்சி மோதல் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய மைய புள்ளியா விழுப்புரம் மாவட்டம் மாறி இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு இல்லையா, இபிஎஸ் பழனிசாமி, அவங்களுக்கு எதிராக நிறைய பேர் போர்க்கொடி தூக்குனாங்க. யார் யாருன்னு நம்மளே பார்த்தோம். எஸ்பி வேலுமணி அவர்கள், அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் அவங்க, அப்புறம் நிறைய பேர் இவங்கெல்லாம் அதிருப்தி நிலைப்பாடு ஒன்று எடுத்து தலைமையை திணறடிச்சாங்கன்னே சொல்லலாம். இது அப்புறம் தான் ரெண்டா உடஞ்சிரும் அப்படின்னு பார்க்க போல காலப்போக்கில் வேலுமணி தரப்பு இபிஎஸ் உடைய சமரசமாகி சமாதானமாகி ஒரு ஒருங்கிணைந்த அணியா நாங்கள் செயல்படுறோம்னு சம்மதிச்சிட்டாங்க. இருந்தாலும் சி.வி. சண்முகம் தரப்பு என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து எதிர்ப்பை காட்டிட்டு தான் வந்தாங்க. அதனால அவர் கொஞ்சம் விலகியே தான் இருந்தாரு. இது தொடர்ச்சியா நம்ம என்னன்னு பார்த்தோம்னா சி.வி. சண்முகம் அவங்கள்ட்ட இருந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி அதிரடியா பறிக்கப்பட்டுடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய தீவிர ஆதரவாளர் பசுபதி அவங்கள்ட்ட அந்த பதவி ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்த அதிகார மாற்றம் மாவட்ட அதிமுகவில் அடுத்தடுத்து சலசலப்புக்கு ஒரு பேஸ்மெண்டா மாறிடுச்சு. ஏன்னா இந்த மாவட்ட செயலாளர் பதவி கைமாறியதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தை கைப்பற்றதுல ரெண்டு தரப்பிற்கும் இடையே ஒரு கடுமையான போட்டா போட்டி, இழுபறி இது எல்லாமே நீடிச்சு தான் வந்துட்டு இருந்துச்சு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற ஒரு சூழல் உருவாகும் அப்படின்றதுனால கோட்டாட்சியர் முன்னிலையில இரு தரப்பினரையுமே ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு வச்சு பேசி அமைதியா போங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பிட்டாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தையோட முடிவில் பசுபதி தரப்பு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. ஆனா சி.வி. சண்முகம் தரப்பினர் மாவட்ட அலுவலக சாவியை அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த சாவியை அதிகாரிகள் புதிய செயலாளராக இருக்கக்கூடிய பசுபதி கிட்ட கொடுத்தாங்க. மாவட்ட அமைப்பின் மீதான அவங்களுடைய பிடி முழுமையா நழுவிடுச்சு அப்படின்ற சமயத்துல சி.வி. சண்முகம் அவருடைய மயிலம் தொகுதியில அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போய் பார்த்து கிராமங்களுக்கு எல்லாம் போய் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி அப்படின்ற ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அதே நேரத்துல அவர் தன்னுடைய எம்பி பதவியையும் ராஜினாமா பண்ணாரு. தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு போல அப்படின்ற மாதிரி ஊடகங்களும் அரசியல் வட்டாரத்துல சில செய்திகளும் பயங்கர காட்டு தீயா பரவிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் சி.வி. சண்முகம் அவர்கள் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுடுச்சு அப்படின்றதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு திண்டிவனத்துல இருக்கிற அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே நிறைய பேர் திரண்டு ஒரு பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடந்துட்டு இருந்தப்ப கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய படத்துக்கு கருப்பு கலர்ல தார்லாம் பூசி நிறைய அவமரியாதை எல்லாம் செஞ்சுட்டாங்க. அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் கிட்ட இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தலைமைக்கு எதிராக கட்டுப்பாடு மீறி நடந்த இந்த சம்பவம் குறித்து நிறைய புகார்கள் இதெல்லாம் ஆதாரங்களோட கட்சி தலைமைக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கட்சியினுடைய ஒழுங்க தீர்மானிக்கட்டும்ன்ற மாதிரி டாக் போயிட்டு இருந்துச்சு. இந்த சம்பவம் ரொம்ப தீவிரமா இந்த சம்பவத்தை தீவிரமா எடுத்துக்கிட்ட இபிஎஸ் அவங்களும் இப்ப சி.வி. சண்முகம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் மேல ரொம்பவே ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுக்க போறாரு, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாருன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. பொதுச் செயலாளர் படத்தை அவமதித்த குற்றத்திற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலர் கோகுல்ராஜ், அப்புறம் அவங்களுடைய இணை செயலர் பாலாஜி இவங்க எல்லாருமே சேர்ந்து மாவட்ட பேரவை பேரவை துணை செயலாளர் சக்தி பெரிய தம்பி, அப்புறம் கண்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஐடி பிரிவு செயலர் சேதுபதி இவங்க 4 பேருடைய கட்சி பதவிகளும் அதிரடியா பறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் நேற்று கொடுத்துட்டாரு. சி.வி. சண்முகம் அவங்களுடைய
தீவிர விசுவாசிகளாக இருக்கக்கூடிய இந்த 4 பேருடைய பதவி நீக்கமும், அந்த காலி பணியிடமும் புதிய மாவட்ட செயலாளர் பசுபதியோட ஆதரவாளர்கள்லாம் அடுத்தடுத்து நியமிக்கப்பட்டுட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதனால சி.வி. சண்முகம் தரப்பு ரொம்ப கடும் அதிர்ச்சியில, பிரமிப்புல தான் உறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துல பேசப்பட்ட இந்த எம்.எல்.ஏ. பதவி, ராஜினாமா, அப்புறம் இந்த தாவேகா இணைப்பு இது எல்லாம் இது மாதிரி அதிரடி முடிவுகள்ல இருந்து தற்காலிகமா பின்வாங்கி சி.வி. சண்முகம் தரப்பு இப்போது அரசியல் ரீதியா அமைதி காத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்கன்னா கூட, மாவட்ட அளவுல அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த பிடியையும், முக்கிய விசுவாசிகளுடைய பதவிகளும் பறிப்போய் வர்ற இந்த இக்கட்டான சூழல்ல, அவங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கூடிய சீக்கிரமா அவங்க தங்களோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை சீக்கிரமா, அதாவது பகிரங்கமா முன்னெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி விழுப்புரத்துல இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பொதுச் செயலாளருடைய படத்தை அவமதிக்க கூடாது. தார் பூசி இது மாதிரிலாம் அவங்க அவமதிச்சிருக்க கூடாது. ஏன்னா ஒரு கட்சிக்குள்ள நிரந்தரமான நண்பன், நிரந்தரமான எதிரி கிடையாது அப்படின்றது பல காலங்களாவே அரசியல்ல இருக்கிற ஒரு யுக்தியா பார்க்கப்படுது. ஏடிஎம்கேல இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க டிஎம்கேல போய் சேர்ந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் நம்ம வைத்தியநாதன் சொல்லலாம், மனோஜ் பாண்டியன் சொல்லலாம், ஓபிஎஸ் அவர்களை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி டிஎம்கேல இருக்கிறவங்களும் மற்ற கட்சிகளுக்கு போவாங்க. இப்ப ஆதவர்ஜுனாவே எடுத்துக்கோங்களேன், பல கட்சிகளுக்கு போயிட்டு இப்ப டிவிகேல அவங்க ஜாயின்ட் ஆயிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க அங்க போவாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க போவாங்க. சோ ஒரு கட்சிக்குள்ள இருக்கும்போது பொது செயலாளர்னு நம்ம ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குன்ற பட்சத்துல அவங்களுடைய உருவ படத்தையோ அவங்களுடைய பெயரையோ அவமதிக்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு செயலும் செஞ்சிடக்கூடாது. ஆனா சி.வி. சண்முகம் தரப்பு இவங்களுடைய ஆட்கள்லாம் ஒரு 4 பேர் அவருடைய தீவிர விசுவாசிகளா இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே சேர்ந்து இபிஎஸ் அவங்களுடைய படத்துல தார் பூசி அவமதிச்சு இருக்கிறாங்க. இதனால அவரு இபிஎஸ் அவர்கள் கடும் கோவத்துல தான் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அதை தான் செய்வாங்க. ஒண்ணு இவங்க டிவிகே பக்கமும் போயிருக்கணும், இல்லைன்னா டிஎம்கே பக்கம் இவங்க போயிருக்கணும். இல்லையா எஸ்பி வேலுமணி தரப்பு அவங்க எப்படி நல்லா காய் நகர்த்தி கரெக்டா நம்ம இந்த பாரம்பரிய கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்போம். ஏன்னா இது புரட்சி தலைவர் கண்ட கட்சி, புரட்சி தலைவி காத்து எடுத்துட்டு வந்த கட்சி. என்னதான் வெற்றி தோல்விகள் இவங்க பார்த்து இருந்தாலும் அந்த கட்சிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, இரட்டை இலை அப்படின்றதுக்கான ஒரு மரியாதை இருக்கு. ஸோ நம்ம அந்த கட்சியிலே போயிடலான்னு சி.வி. சண்முகம் உஷாரா அவங்க பயங்கரமா பிளே பண்ணி இபிஎஸ் கிட்டே போயிட்டாங்க. இபிஎஸ் அவர்களும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் முதுகுல குத்திட்டு பச்சோந்தி மாதிரி செயல்பட்டு போயிருந்தா கூட என்கிட்ட திரும்பி வந்தாங்கன்னா நான் அவங்கள தாய் உள்ளத்தோட ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி தரப்பு அவங்க திரும்பி வரும்போது அவங்க ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் வரும்போது தாய் உள்ளத்தோட இபிஎஸ் அவர்கள் ஏத்துக்கிட்டாங்க தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி சி.வி. சண்முகம் தரப்பு போயிருக்கலாம். இன்பிட்வீன்ல விஜயபாஸ்கர் அவர்கள் கூட டிஎம்கேல ஜாயின் ஆக போறாங்க, அவங்க ஒரு பதவி கேட்டிருக்காங்க, புதுக்கோட்டையில வாரிய தலைவர் அந்த மாதிரி ஒரு பெரிய பதவி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக் வந்துச்சு. ஆனா புதுக்கோட்டையில ஏற்கனவே 2 பேர் அங்க பயங்கர அந்த வாக்கு வங்கின்னு சொல்லக்கூடிய அந்த ஓட் பேங்கோட அவங்க இருக்கிறதுனால மெய்யப்பன் பிளஸ் ரகுராம் இவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படும், விஜயபாஸ்கருக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனா சண்முகம் தரப்பு ஒண்ணு அவங்க டிவிகேக்கு பெருக்கணும், ஏன்னா ஏற்கனவே 4 பேர் போனாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களும் அங்க போயிருக்கலாம், அங்க உங்களுக்கு எதனா பதவி கிடைச்சிருக்கும். இவங்களுடைய எம்பி பதவியும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அந்த எம்பி பதவி இப்ப காங்கிரஸ்க்கு பெரிய லக்கா அடிச்சிருக்கு. விஜய் அவர்கள் அந்த எம்பி பதவியை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவருடைய நெருங்கிய நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தி அவங்களுக்கு கொடுத்துட்டு டெல்லிக்கு பெரிய வலையை அவர் போட்டிருக்காரு. ஏன்னா டெல்லி தலைமையாகிய சோனியா காந்தி அவர்கள் அப்புறம் ராகுல் காந்தி அவங்களுடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி 2 பேருமே தமிழக வெற்றி கழகம் கூட நீங்க எதுக்கு உடனே நீங்க இப்படி போனீங்க, ஒரு மிகப்பெரிய கட்சி நமக்கு பில்லரா இருந்து செயல்பட்டாங்க இல்லையா, நமக்கு தூணா இருந்தாங்க, நமக்கு ஆபத்து காலங்கள்ல நமக்கு உதவி செஞ்சாங்க, கஷ்டப்படும் போது கை கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட டிஎம்கேவை விட்டுட்டு தற்காலிக கட்சியான தாவேகாவுக்கு நீங்க ஏன் போனீங்கன்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களை அவங்களுடைய அம்மாவும் தங்கையும் கேட்ட மாதிரி ஒரு செய்திகள் இருக்கு. இதனால ராகுல் காந்தி தரப்பு விஜய் அவர்கள் மேல கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறதாகவும் அதை டேலி பண்றதுக்காக விஜய் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களுக்கு காங்கிரஸ்ல எம்பி சீட்டை இவங்களும் நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல இவங்க கொடுத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் நாடாளுமன்றத்துல ஒரு சீட்டு காங்கிரஸ்க்கு கொடுக்கும் போது கொஞ்சம் கோவம் தனியும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் வலை போட்டிருக்காரு இல்லையா, அது மாதிரி கூட இவங்க போயிருக்கலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம போராட்டம் எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இவங்க போராட்டம் பண்ணும்போது ஒரு பொது செயலாளரா இருக்கக்கூடிய ஒரு பவர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, முன்னாள் முதலமைச்சரா இருந்தவரை இது மாதிரிலாம் அவங்க பண்ணிருக்க கூடாது. இதனால வரக்கூடிய பின் விளைவுகள் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதை அவங்க அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 4 பேருடைய பதவியையும் தூக்கிட்டு அதற்கப்புறமா பசுபதி ஆதரவாளர்கள் அவங்களெல்லாம் அந்த இடத்துல
இடத்துல வந்து ஏபிஎஸ் அவர்கள் உட்கார வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு பதவியும் போச்சு. அடுத்ததாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற பதவியிலிருந்தும் அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது அவங்களுக்கு வரும் காலங்கள்ல இன்னும் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்றது மக்களுடைய கருத்தா இருக்கு.